நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வெல்கம் டு நெல்லை சமையல். இன்றைக்கி நம்ம நெல்லை சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி பண்ண போகிறத பார்க்கோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்னு பார்ப்போம். சிக்கன் பாருங்கள், ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதை நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வல்லாரி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துணும். இப்போ சட்டி காய வைக்கும். பாத்திரத்தை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன்னு உங்களுக்கே பார்க்கையிலே தெரியும். எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ நம்ம நெல்லை சமையலோட ஸ்பெஷல் என்னன்னாவே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நல்லா மெதுவாக பொறுமையாக சொல்கிறோம். அப்போ தான் நீங்களும் அதே மாதிரி வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாங்கிறதுக்காண்டி தான் அப்படி பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ எண்ணெய் சூடு வந்த பிறகு பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகுது. நல்லா ஹீட் ஆன பிறகு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம காமிச்சிருக்கோம்ல அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இப்போ பண்ண போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியோட இதே என்னென்னா தேங்காய் ஊற்றாமல் பண்ண போகிறோம். பாருங்கள் எண்ணெய் காஞ்ச பிறகு இஞ்சி வெள்ளைப்பூடு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், அதை பார்க்கையில உங்களுக்கு தெரியும். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்ல பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும். 3 பச்சை மிளகாய், அப்புறம் மல்லிக்கீரை, கொரியண்டர் லீஃபு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். அதோட புதினா இருந்தாலும் புதினாவும் போட்டுக்கணும். அந்த எண்ணெயிலே பாருங்கள் சில்லி பவுட்ரு போடுறோம். பாருங்கள் சில்லி பவுட்ரு நல்லா போடணும். அதனால் இது உரப்பாக இருக்குது. அது உரப்பாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணுங்கிறதும் கம்மியாக போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டால் தான் அதோட கலர் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் சிக்கன் பொடி நம்ம கடையில் கேட்டாலே கிடைக்கும். அதை கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டுக்கணும். தக்காளி கொஞ்சம் போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறமேட்டு தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கனுங்கையில் அது ரொம்ப சூடும்பாங்க. அந்த இதுக்குமே இந்த தயிர் ஊற்றினா சூடு கொஞ்சம் கம்மியாகும். நல்லா பாருங்கள் எண்ணெய் கலராக இருக்குது. பாருங்கள் எண்ணெயிலே இது பண்ணுறதுனால தான் அந்த கலராக இருக்குது. சிக்கன் பொடின்னு கேட்டாலே கிடைக்கும். அது கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லா ஃப்ளேவர்காண்டி அது கொஞ்சம் போடுறோம். பாருங்கள் அது கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ 1/2 kg சிக்கன் வேறு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை கலரை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அப்புறம் வத்தப்பொடி காணலைன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போடுறோம். மல்லிப்பொடி கொஞ்சமாக போடணும். மல்லிப்பொடி கொஞ்சம், ஏன்னா கிரேவி மாதிரி பண்ணுறதுனால மல்லிப்பொடி கொஞ்சம் போடணும். நம்மளோட திக்னஸ்க்கு தகுந்தாப்பில் மல்லிப்பொடி யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ தேங்காயே ஊற்றாமல் பண்ணுறோம். இந்த குழம்பு கிரேவி மாதிரி குழம்பாக பண்ணுறோம். வெங்காயம் மீதி இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் போடணும். வெங்காயத்தை போட்டு கிளறி விடணும். பாருங்கள் அப்படியே அந்த எண்ணெயில் தான் இவ்வளவும் பண்ணியிருக்கோம். தண்ணியே ஊற்றலை, ஏன்னா சிக்கன் அதிகம்ல. அதனால் இப்போ கழுவி வச்சுருக்க அவ்வளோ சிக்கனையும் அதில் போட்டு தண்ணியே ஊற்றிடாதீங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் உப்பு போடணும். உப்பும் அதிலே போட்டால் தான் அந்த கறியில் வந்து உப்பு பிடிக்கும். அப்படி கிளறி விடணும். பாருங்கள் எப்படி கிளறி விடுதுன்னு சொல்லி. நல்லா கிளறி விடணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா கிண்டுறோமோ அந்த அளவுக்கு அதோட மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் வந்து இதாகும். நல்லா கிளறி விடுங்க.
கிளறி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி அந்த சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். நல்லா கொதித்த பிறகு அதோட நல்லா இந்த பாருங்கள் கொதிச்சோடனே எப்படி ஆயிட்டுன்னு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா இதாகும். கொதித்த பிறகு பாருங்கள் அது எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோதான், இதுதான் சிக்கன் கிரேவி. தேங்காவே ஊற்றாமல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் அதுலேருந்து அந்த சிக்கன் எடுத்து வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள் இது நம்ம சிக்கன் கிரேவியில் உள்ள லெக் பீஸ் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதோட முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.